In Word 2010ல நீங்க எல்லா விதமான கமெண்ட்டையும் யூஸ் செய்து ஒரு கிரியேட் பண்ண ஃபைலை மெயின்டைன் செய்வதற்கு ஒரு சென்ட்ரல் லொகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் பேக் ஸ்டேஜ் வியூ. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் கிளியராக பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணவோ ஆர் அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணவோ இல்லை பிரிண்ட் பண்ணவோ ஆர் ஷேர் பண்ணவோ அல்லது அந்த டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணவோ நீங்கள் போன்ற எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் ஜஸ்ட் நீங்கள் பேக் ஸ்டேஜ் வியூக்கு தான் போய் ஆகணும். ஸோ ஈஸியாக நீங்கள் பேக் ஸ்டேஜ் வியூக்கு போக ஜஸ்ட் கிளிக் த ஃபைல் டேப் ஆன் தி ரிப்பன். ஸோ இந்த பேக் ஸ்டேஜ் மூலமாக நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை மெயின்டைன் செய்வதற்கு தேவையான அனைத்து கமெண்ட்டையும் நீங்கள் இங்கேருந்து அக்சஸ் செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சேவ். அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண பிறகு ஜஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சேவஸ். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ண ஃபைல நீங்கள் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நீங்கள் இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து சேவ் செய்ய முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் ஓப்பன். ஸோ அதாவது நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலம் ஓப்பன் செய்யலாம். க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கரண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டை நம்ம ஜஸ்ட் இந்த க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ. ஸோ அதாவது இந்த டாக்குமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாக்குமெண்ட்டோட பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த டாக்குமெண்ட்டோட சைஸு, ஸோ அது எத்தனை பேஜஸ் இருக்குது அண்ட் டோட்டலாக எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, ஸோ அதனோட டோட்டல் எடிட்டிங் டைமிங் எவ்வளோ தேவைப்பட்டிருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அதனோட டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண டேட்டு, ஆத்தரு, லாஸ்ட் மாடிஃபைட் எப்போ பண்ணோம், ஸோ போன்ற எல்லா விதமான டாக்குமெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் கேப்பபிலிட்டி மோடில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதாவது நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் டாக்குமெண்ட்டை நீங்கள் 2010 வேர்டில் ஓப்பன் பண்ணால் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வந்து 2010ல் உள்ள அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸை இந்த கேப்பபிலிட்டி மோடில் யூஸ் செய்ய முடியாது. 97 to 2003 வெர்ஷன்ஸோ ஆர் 2007 வெர்ஷன் டாக்குமெண்ட்டையோ நீங்கள் ஜஸ்ட் 2010க்கு கன்வெர்ட் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் கேப்பபிலிட்டி மோட் இருக்குது. ஜஸ்ட் நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், கன்வெர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குது. ஜஸ்ட் நான் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2003 டாக்குமெண்ட் வந்து இப்போ 2010க்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இதில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு யூசர்ஸுமே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டிஃப்ரெண்ட் எடிஷன் அவங்கவுங்க சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ஓல்டர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற சிஸ்டத்தில் நம்ம இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சேவஸ் பண்ணும்போது ஓல்டர் வெர்ஷனாக கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ சேவஸ் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஓசிஎக்ஸ் இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனோட எக்ஸ்டென்ஷன். அதாவது 2007 அண்ட் 2010ல் இந்த எக்ஸ்டென்ஸ் இருக்கும். ஸோ இதே ஓல்டர் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா .doc டாக்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் ஓல்டர் வெர்ஷன்ஸோட எக்ஸ்டென்ஷன். ஸோ அதை எப்படி நான் சேவ் பண்ணுறது பாருங்கள். சேவஸ் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட் 97 to 2003 டாக்குமெண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக அந்த நேம் அப்படியே எடுத்துக்கிச்சு, ஃபைல் நேம். நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் 2010ல் கிரியேட் பண்ணுற டாக்குமெண்ட்டை ஓல்டர் வெர்ஷனில் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ நான் கரண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டை நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலில் நான் சேவ் பண்ணணுன்னு விரும்பினா ஜஸ்ட் நான் சேவஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எங்கே சேவ் ஆகணும் இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணணுன்னு விரும்புகிறேன். ஜஸ்ட் சேவஸ் டைப்பை நான் செலக்ட் பண்ணி பிடிஎஃபாக எனக்கு வேணும்னா நான் ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட்டாக வேணும்னா நான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை இந்த டாக்குமெண்ட் வந்து HTML அதாவது வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகணும்னு நினச்சேன்னா ஸோ நான் இந்த ஆப்ஷனை வெப் பேஜாக சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ எனக்கு பிடிஎஃபாக தேவை. ஸோ ஜஸ்ட் பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆத்தர்ஸ் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் இங்கேருந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் பிடிஎஃபாக சேவ் ஆகிட்டு அது ஓப்பன் ஆகிருக்கு அக்ரோபேட் ரீடர் மூலமாக. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் 3 டூல்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் ஃபார் ஷேரிங். அதாவது நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ட் த டாக்குமெண்ட். அதாவது நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆர் ஹிடன் இன்ஃபர்மேஷன் இந்த டாக்குமெண்ட்டில் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ பிஃபோராக நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அந்த
பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஹிடனாக இருக்கா, அதாவது இல்லையா என்று வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் அக்சசிபிலிட்டி. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ விண்டோஸ் OSல இந்த டாக்குமெண்ட்டை வியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதாவது சம் ஆண்ட்ராய்டு ஆர் சம் அதர் எடிஷன், ஸ்க்ரீன் ரீடர் எடிஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸில் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகணும்னா ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக் கேப்பபிலிட்டி. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். அதாவது ஓல்டர் வெர்ஷன் டாக்குமெண்ட்டை நம்ம 2010 கன்வெர்ட் பண்ண பிறகு தான் நம்ம அடிஷ்னல் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் சம் யூசர்ஸ் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணாங்கன்னா ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் கூட கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசன்ட். ஸோ அதாவது நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணுற டாக்குமெண்ட் இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்த்தோன்னா நம்ம இப்போ டெஃபினிஷன் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 2 ட்ரீஸ் ஹேண்ட் புக் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து இந்த 2 ட்ரீ ஹேண்ட் புக் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட் எந்த ஃபோல்டரில் இருக்குது, எந்த பிளேஸில் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் அடிஷ்னல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பின் இருக்குது. ஸோ நான் இதை பின்னிட் பண்ணிக்கிட்டேன்னா இந்த டாக்குமெண்ட் நான் வேர்ட் ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு திரும்ப ஓப்பன் பண்ணால் கூட ஸோ இந்த ரீசன்ட்டில் வந்து ரேஸ் ஆகாத இந்த ஜஸ்ட் பின் பண்ண டாக்குமெண்ட் மட்டும் ப்ளேஸ் ஆகிருக்கும். நான் ஈஸியாக அந்த டாக்குமெண்ட் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஃபோல்டரையும் நீங்கள் பின்னிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டரில் தான் நம்ம அதிக ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம அந்த ஃபோல்டரை பின் பண்ணிக்கிட்டு நம்ம அதிலேருந்து ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ இதில் ரீசன்ட் டாக்குமெண்ட்டில் எதுவுமே இல்லை, பட் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலை தேடி நம்ம ஓப்பன் பண்ணணும்னு நினச்சோன்னா ஜஸ்ட் நம்ம ஓப்பனுக்கு போயிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட்டில் இருக்கேன், நான் ஜஸ்ட் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம் 2 ட்ரீஸ் ஹேண்ட் புக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் டைப் பண்ணுறேன் இங்கே சர்ச் பாக்ஸில். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது 2 ட்ரீஸ் ஹேண்ட் புக். இப்போ டபுள் கிளிக் பண்ணோன்னா ஸோ அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். அதாவது நான் டாக்குமெண்ட்டில் ஆல்ரெடி இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நான் அங்கே சர்ச் பண்ணுறேன். சம் அதர் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து கூட சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ. அதாவது நீங்கள் வந்து செவரல் மெத்தடில் ஒரு நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் பிளாங்க் டாக்குமெண்ட். ஸோ நம்ம நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து சிஸ்டத்தில் வேர்ட் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணோன்னே வர்றது வந்து ஸ்க்ராட்ச் டாக்குமெண்ட். ஸோ நம்ம ஜஸ்ட் அதில் ஏதாவது டைப் பண்ணாலே டாக்குமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதர்வைஸ் நம்ம நியூவாக தான் நம்ம க்ரியேட் பண்ணணும்னு விரும்பணும்னா ஜஸ்ட் இந்த பிளாங்க் டாக்குமெண்ட்டை டபுள் கிளிக் பண்ணோன்னா ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்லேருந்து ஒரு மிரர் காப்பிங்கிறது ஸோ இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது. அதாவது நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட்டில் சம் ஃபார்மட்ஸ் ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு அந்த கரெக்டாக ஆகாத நம்ம அதை காப்பி எடுத்து அப்படியே ஜஸ்ட் அந்த ஃபார்மேட்டில் நம்ம சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணி டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை டெம்ப்ளேட். ஸோ நான் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ரெஸ்யூம்ஸோ ஒரு லெட்டரோ நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன்னா அந்த டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணி சம் டிஃப்ரெண்ட் ஃபைலை க்ரியேட் பண்ண முடியும். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா சாம்பிள் டாக்குமெண்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2010 சாம்பிள் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சம் மாடல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாடல்ஸ் நமக்கு தேவையான மாடல்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த மாடலில் ஜஸ்ட் நீங்கள் உங்களோட கண்டென்ட் மட்டும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ரீசன்ட் டெம்ப்ளேட்ஸ். ஸோ நான் லாஸ்ட்டாக எந்தெந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும் ஸோ அதை இங்கே வியூ பண்ணிவிட்டு ஸோ அதன் மூலம் நான் ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட். ஸோ இதை பற்றி நம்ம வரப்போகின்ற சாப்டரில் பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா Office.comல 100க்கும் மேற்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வேர்ட் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த Office.comல இங்கேருந்தே நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெட்யூலர் வேணும், நம்ம வந்து ஒரு ஷெட்யூலுக்கு தேவையான ஆல்ரெடி அந்த டேபிள்ஸு ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி யூசர்ஸ் க்ரியேட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் Office.comல சேவ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் டெம்ப்ளேட்டை அவங்களும் க்ரியேட் பண்ணி
சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம அதுக்கு நமக்கு தேவையான டெம்ப்ளேட்டை இங்கேருந்தே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம சேஞ்சஸ் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி நம்ம வந்து நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸை இதில் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் office.comல இருக்கிற டெம்ப்ளேட்டை நமக்கு ஜஸ்ட் ஆல்டரேட் பண்ணிக்கிட்டாலே நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ ரைட் சைடில் தெரியுது. நான் இப்போ இங்கே டைரெக்டாக பிரிண்ட் பட்டன் அழுத்தினா ஸோ எத்தனை காப்பி நான் இங்கே என்டர் பண்ணிருக்கணும் அத்தனை காப்பி பிரிண்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வேணுன்ற காப்பி இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது இல்லாமல் பிரிண்டர் என்ன நான் ஆக்சுவலாக என்ன பிரிண்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ ஹெச்பி சம் அதர் பிரிண்டர் யூஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் அதை இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இந்த சிஸ்டத்தில் அது இன்ஸ்டால் பண்ணாதனால இங்கே விசிபிள் ஆகலை. நான் வந்து நோவா பிடிஎஃப் வர்ச்சுவல் பிரிண்டர் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இங்கேருந்து பிரிண்ட் கொடுத்தேன்னா ஸோ பிடிஎஃபாக அதுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகிடும். நோவா பிடிஎஃப் பிரிண்டர் வர்ச்சுவல் பிரிண்டரில் பிரிண்ட் ஆகி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் இங்கேருந்து ஃபேக்ஸ் மிஷின் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து கூட ஃபேக்ஸ் அனுப்ப முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட்டாக நீங்கள் வர்ச்சுவல் டாக்குமெண்ட்டாக நீங்கள் இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் அனதர் பிரிண்டர் டாட் மேட்ரிக்ஸ் ஆர் கலர் பிரிண்டர் ஸோ ஜஸ்ட் எதை ஆட் பண்ணிட்ட பிறகும் இங்கே விசிபிள் ஆகும். நீங்கள் உங்களுக்கு எந்த பிரிண்டரில் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு இருக்கீங்களோ ஜஸ்ட் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்டருக்கான செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பேஜஸ், பிரிண்ட் ஆல் பேஜஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 பேஜஸ் 7 பேஜஸ் எடுக்கணும்னா நீங்கள் இந்த டோட்டலாக நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கணும்னா ஸோ இந்த பேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் கரண்ட் பேஜஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரிண்டரோட செட்டிங்ஸை நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் சென்ட், ஷேர் த டாக்குமெண்ட் வித் அதர்ஸ். நீங்கள் கரண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்ப முடியும். ஸோ அதர்வைஸ் நம்ம அதை பிடிஎஃபாகவும் நம்ம இங்கேருந்து ஆப்ஷன்ஸ் மூலமாக அதை சென்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட்டாகவும் சென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இன்டர்நெட் இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபேக்ஸாகவும் நம்ம சென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஞ்ச் ஃபைல் டைப் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஓல்டர் வெர்ஷன் டாக்குமெண்ட் இங்கே ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நான் வந்து நியூ டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கன்வெர்ட் பண்ணேன்னா ஃபைல் டைப் சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ நான் அதை மெயில் பண்ணவோ இல்லை நெட்வொர்க் ஷேர் பண்ணவோ முடியும் என்னால். ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்லேயும் நான் அனுப்ப முடியும். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்டை நான் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் அதை ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் அண்ட் பிளைன் டெக்ஸ்ட் போன்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் சேவர்ஸ் அனதர் ஃபைல் டைப். ஸோ அதை நம்ம இங்கே சேவர்ஸ் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி சேம் ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி செய்யலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப். இந்த டாக்குமெண்ட்டில் நமக்கு தேவையான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஹெல்ப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பட்டன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ எக்ஸிட் பண்ணிடுறேன்.